ஒன் பீஸ் அனிமில இருந்து மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. நானும் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோன்னே அது ஒரு மூவியோட அப்டேட்டா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடந்ததே வேற, ரொம்ப ஷாக்கான அப்டேட் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் அனிமிக்கு 3 மாசம் பிரேக் விட போறாங்க. டிசம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் எந்த எபிசோடுமே ரிலீஸ் ஆகாது. ஏப்ரல் மாசத்துல இருந்து எல்பாஃபோட ஆர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இதுலதான் ஒரு பிரச்சனையே சொல்லுவேன். இப்போ ஒன் பீஸ் அனிமியை இவங்க சீசனல் அனிமியா மாத்த போறாங்கன்னா உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு இதுக்கப்புறம் 26 எபிசோட் தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக போகுது ஒன் பீஸுக்கு. அதுவும் 2 கவுண்டர் பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் பார்ட்ல ஒரு 13 எபிசோடும், செகண்ட் கவுண்டர் பார்ட்ல ஒரு 13 எபிசோடும் சொல்லிட்டு ஒரு 26 எபிசோட் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. டோய் அனிமேஷன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் பீஸோட அனிமேஷன் குவாலிட்டி கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் பேசிங்க ஸ்டாப் பண்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாம புது ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம 2025 மொத்தமே ஒன் பீஸ்க்கு 32 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2026 இருந்து ஒரு வருஷத்துக்கு 26 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதனால ஏதாவது மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வரட்டா?